அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான விமானத்தில் 2 என்ஜின்களும் முழுமையாக இயங்காமல் போயிருக்கக்கூடும் என்று விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆலோசகர் முத்துக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் என்ஜின் கோளாறு காரணமாக விமானம் புறப்பட்ட 25வது நொடியிலேயே டேக் ஆஃப் கிளைம்பை விமானிகள் நிறுத்திவிட்டிருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கிறது? இந்த விமான விபத்துக்கு பிறகு செய்திகள் அடிப்படையில் பார்த்தா 2 பிளாக் பாக்ஸும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்குங்க சார்? இல்லை, தொழில்நுட்ப வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் நார்மலா இருந்திருக்கு சார். டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட எல்லாம் அது தப்பாக வேண்டியது எல்லாமே தப்பா இருக்கு. ஸோ அதுல ஏர்கிராஃப்ட் பறக்கிறதுக்கு 2 இன்ஜின் உங்களுக்கு பேசிக். இப்போ 2 இன்ஜினும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது லாஸ் ஆஃப் த்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ the engines are not producing full thrust. ஸோ இந்த இன்ஜின் பவர் கொடுக்காதனால the aircraft could not sustain flight. ஸோ பறக்க முடியாம ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ஆக்சுவலா அதுக்கப்புறம் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் பிக்சர் ஆன் திஸ் கிராஷ். ஸோ இது ஹியூமன் எரரா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? பைலட் தரப்புல இருந்து அல்லது கோ பைலட் இவங்க 2 பேரோட தவறுகளா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? சார், நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்க இந்த மொத்த வீடியோ 50 செகண்ட் 50 வினாடிகள் 50 வினாடிகள்ல 36 வினாடிகள் வந்துட்டு ஏர்கிராஃப்ட் பறந்து இருக்கு. ஃப்ரம் த டைம் டேக் ஆஃப் டு த கிராஷ் 36 வினாடி. அதுல பாத்தீங்கன்னாக்க 25th செகண்ட்ல வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு கிளைம்ப நிறுத்திட்டாங்க. ஃப்ரம் அவங்க கிளைம் நிறுத்தியதுல இருந்து ஏர்கிராஃப்ட் ஸ்டார்டட் டு உங்களுக்கு வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்க 26 செகண்ட்ஸ்ல அவங்க வந்துட்டு ப்ராப்ளம் இஸ் ஆல்ரெடி ரீச் த மேக்ஸிமம். ஸோ த பைலட்டுக்கு வந்துட்டு பிட்வீன் 9ல இருந்து 11 செகண்ட்ஸ்க்கு he has time to correct it. நார்மலா வந்துட்டு நம்ம ஹியூமன் ரெஸ்பான்ஸ் இஸ் பிட்வீன் 1.5 to 2 செகண்ட். தட் இஸ் வாட் we are trained for. ஸோ அதனால வந்தாங்க அவங்க பறந்துட்டே இருப்பாங்க. So இதுல வந்துட்டு up to 2 seconds he should have corrected the problem. Assuming he has made the problem. அவங்க வந்து பைலட் ஆபரேஷன் தப்பா பண்ணிட்டாங்கன்னாங்க அதை இம்மீடியட்டா அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு the human error இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லல நான். பட் the technical issue ஆச்சுனாக்க உங்களுக்கு ஹியூமன் எரர் காம்பவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க வந்துட்டு கார்ல போனா உங்களுக்கு டயர் பிரஷர் பஸ்ட் ஆச்சுனாக்க நீங்க கிராஷ் பண்ணதுக்கு இட் இஸ் a very good reason. Whereas so that is not called human error. Okay. It is cost. நம்ம ரோட்ல உங்களுக்கு வந்துட்டு so whereas உங்களுக்கு வந்து நல்ல ஏர்கிராஃப்ட் வந்துட்டு கிராஷ் ஆச்சுனாக்க that is human error. Okay. So the human error is possible, but that might have been led by a technical reason. ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி 2 செகண்ட்ல அவர் வந்து ரியலைஸ் பண்ணிருக்க முடியும், அதை சரி பண்ணிருக்க முடியும்ன்றீங்க. பைலட்ஸ் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆயிருப்பாங்க.